அடுத்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கணும். சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். வேஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக எல்லாமே வச்சு கையில் அப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணிடணும். ப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நிற்கும். எடுத்த உடனே நம்ம டேப் எடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், அதனால நமக்கு இப்போ நம்ம மெஷர் பண்ணால் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் இப்படி மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு 5 இன்ச் கிடைக்குது. அதுவே ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ப்ளவுஸை கரெக்டாக இந்த லைன் கிட்ட கொண்டு வந்துடுங்க. இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி நம்மளோட ப்ளவுஸை அப்படி வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த லைன் போடாமல் நம்ம செக் பண்ணதுல 5 இன்ச் வந்துச்சு. இப்போ எவ்வளோ இன்ச் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 5.5 இன்ச் கிடச்சிருக்கு. அப்போது 1/2 இன்ச் கம்மியாக இருக்குது. இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம கம்மியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது பர்ஃபெக்டாகவே இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட எல்லா பகுதியும் ஷோல்டர், ஆர்ம் ரவுண்ட், சைடு, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் இது எல்லாமே கரெக்டாக வச்சு நம்ம இந்த லைன் மேலே கொண்டு வந்து அப்படியே வச்சிடறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணி பார்க்குறோம். மெஷர் பண்ணி பார்க்கும்போது 5.5 இன்ச் கிடைக்குது. அந்த 5.5 இன்ச்சை நம்ம டபுளாக பண்ணும்போது 11 இன்ச் கிடைக்கும். இதுதான் என்னோட ஃபுல் ஷோல்டர்.